இதுதான் பல்லாங்குழி கேமு. இது எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். 2 பேர் விளையாடுறது. இந்த சைடு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த சைடு ஒருத்தர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க குழியிலேருந்து காயின் எடுத்து ஒவ்வொரு குழியாக மாற்றி மாற்றி வச்சுட்டு வருவாங்க. அது எந்த குழியில் முடியுதோ அடுத்த குழியில் இருக்க காய் எடுத்து திருப்பி அதே மாதிரி அடுத்தடுத்ததுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு குழியும் 5 காய் வச்சு ஸ்டார்ட் பண்ண அந்த கேமை. இப்படி மாற்றி மாற்றி வச்சு கடைசியாக அதில் கடைசி காய் காலியாகும் போது அடுத்து காலியாக இருக்கணும். இருந்தால் அதுக்கு அடுத்து இதில் இருக்கிற காயினை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதில் எத்தனை காயின் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கணும். இதுதான் கேம். இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் விளையாண்டா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. நம்ம மொபைலை பார்த்து கண் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸை வந்து குழந்தைங்களுக்கு விளையாட சொல்லி கொடுத்து விளையாண்டா அவங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். இது அதே மாதிரி 4 காயின் சேர்ந்து அவங்க எடுக்கிறாங்க பாருங்க. 4 காயின் இந்த பக்கம் 4 காயின் சேர்ந்து காய் வந்துச்சுன்னா இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த சைடில் 4 காய் வந்தால் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்படி இது மாற்றி மாற்றி போடுறது தான். முடியறதுலேருந்து அடுத்த இதில் ஒன்று கேப்பில் ஒன்று இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததில் இருக்கிறது யார் விளையாடுறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். இதான் இதோட கேமு. ஏன் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் போடுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் 4 காயின் இருக்குது. அது அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க சைடில் இருந்தது இவங்க சைடில் இருக்கிறத இவங்க எடுத்துக்குவாங்க. இது இவங்க சைடில் எடுத்து வச்சுட்டாங்க. இது 2 பார்ட்டாக அந்த கேமை போடுறேன். இதுக்கு ஒரு பார்ட் போட்டிருக்கேன், அடுத்த பார்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து இந்த கேமில் எப்படி காயின் இருக்கிறத பொறுத்து அடுத்து அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான் கேம் முடிக்குது. இப்போ இவங்களுக்கு தான் இந்த சைடில் இருக்கிற இவங்களுக்கு